ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சென்னை சமையல். என்னடா இவங்க நம்மளோட வீடியோஸே போடலன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் டெவில். இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதோட நம்ம பொடியாக நறுக்கி போட்டால் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், ஸோ நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் நல்லா சாப்பிட்றதுனால நான் மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்தை பார்த்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இதை ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாவை தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஆறி இருக்குது. இப்போ இதை நம்ம கையில் எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஒரு பால் மாதிரி எடுத்து கையில் அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை வேக வச்சு ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை அப்படியே முட்டையில் மேலே பால் மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அப்படியே இதை நல்லா பொறுமையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க முட்டை வெளியே தெரியக்கூடாது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த முட்டையில் போட்டுக்கலாம். இந்த முட்டையில் கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கதை இந்த எண்ணெயில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாமே கோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ஃப்ரீசரில் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயில் போட்டுறச்சா இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிராமல் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட எக் டெவில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லை மயோ கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.